இந்த வீடியோவில் ரவா இட்லி செய்கிறேன். ஏதாவது ஒரு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு, உடைச்ச முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் இஞ்சி பொடிசாக கட் பண்ணது ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடி ரவையாக சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் தீயை கூட்டிட்டு இந்த ரவை கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். ரவை இந்த மாதிரி கலர் மாறி வரத்துக்கு 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை 1 கப்புனா தயிரும் 1 கப்பு, தண்ணியும் 1 கப்பு. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். நாற்பது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இட்லி மாவு பதத்துக்கு கிளறி வச்சுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் எழுதுங்க. இட்லி தட்டில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த ரவா இட்லி மாவை ஊற்றி வேக வைக்கலாம்.
இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை வச்சு மூடினா 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் இந்த இட்லி வேகிறதுக்கு. எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வெளியில் ஆற வச்சிடணும். 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அந்த இட்லியை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த இட்லி சாப்பிடும்போது கார சட்னி, தேங்காய் சட்னி இதோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வேணுங்கிற கட்டாயம் இல்லை. மல்லி சட்னி, புதினா சட்னியோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி.